உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை அஸ்லம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் ஸெய்த் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்தில் நகர்வலம் வருவார்கள். அப்போது ஒரு வீட்டில் விளக்கு எரிந்தது. அந்த வீட்டில் ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி அருமையான ஒரு ஸலவாத்தை, ஒரு பைத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது உள்ள இஷ்கில் படித்தார்கள். அலா முஹம்மதின் ஸலாத்துல் அப்ராரி ஸல்லா அலைஹி தய்யிபூனல் அஹ்யார். முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் மீது நல்லோர்களுடைய ஸலவாத் உண்டாவதாக. அவர்கள் மீது மேன்மக்களான நல்லோர்கள் ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கத் குன்து கவ்வாமன் புகன் பில் அஸ்ஹாரி யா லைத ஷஅரி வல் மனாயா துவாரா ஹல் தஜ்மஉனி வ ஹபீபி அத்தார். சொன்னார்கள், நான் இன்று சஹருடைய வேளையில் அல்லாஹ்வை நின்று வணங்கி கொண்டிருக்கின்றேன், அழுது கொண்டிருக்கின்றேன். மரணங்கள் பல வகையில் வரலாம். மறுமையின் வீடு மறு உலகம் என்னையும் என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சேர்க்குமா என்று எனக்கு தெரியவில்லையே. அந்த கவலையை வெளிப்படுத்தினார்கள். இப்படி ஒரு அழகான பைத்தை படித்த பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வீட்டு வாசலில் அமர்ந்து விட்டார்கள், அழத் தொடங்கி விட்டார்கள். அந்த பெண்மணியிடத்தில் வெளியிலிருந்து கேட்டார்களாம், உன்னோடும் உன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடும் என்னையும் மறுமையில் சேர்த்து கொள்வாயாக, அதற்காக துஆ செய்வாயாக என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இன்றைக்கு நாம் பைத்து படிக்கின்றோம் என்று சொன்னால், அன்றைக்கே சஹாபிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து உருகி பைத்து படித்தார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லித் தருகிறார். ஷிஃபா என்ற கிதாபில் காது ஐயாத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்வார்கள்.